بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜக்காத் கொடுக்குறோம்ல, இப்போ பெண்களுக்கு நகை ஜக்காத்து கடமை இருக்குல்ல, அது கணவர்கிட்ட வாங்கி தான் கொடுக்கணுமா? நம்மளோட ஜக்காத்துக்கு நம்மளோட நகைக்கு கணவர்கிட்ட பணம் வாங்கியா கொடுக்கணும்? ஆனால் இப்போ நான் என்னோட நகைக்கு நான் தான் ஜக்காத் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா, என் நகையே விற்று நான் அந்த காசை ஜக்காத் கொடுத்துட்டு வரேன். ஆனால் சில பெண்கள் சொல்கிறாங்க, அப்படிலாம் நீ செய்யக்கூடாது, உங்கள் கணவர்கிட்டேருந்து வாங்கி ஜக்காத் கொடு அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஜக்காத்து என்கிட்ட 100 பவுன் நகை இருக்குது, இந்த 100 பவுனுக்கு நான் அவங்க சொல்கிறாங்க, கேள்வி கேட்ட சகோதரி, நான் என்னுடைய 100 பவுன்லேருந்து நான் ஒரு தொகையை ஒரு பவுனை விற்று அதுக்குள்ளே ஜக்காத்தை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் என்னுடைய சகோதரி ஒருத்தன் என்ன ஏமாலியாக இருக்கே நீனு, அவன் மாப்பிள்ளை தான் வச்சுருக்கானு, துபாயில் வச்சுருக்கான, கடை வச்சுருக்கானு, மாதம் மாதம் அனுப்பிட்டு இருக்கான காசு, அவன்கிட்டயே வாங்கி 2.5% கழிக்க வேண்டியதானே? இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கடமை? இதான் கேள்வி. இந்த நகை உங்களுக்கானதா உங்கள் கணவருக்கானதா? இதான் கேள்வி. யாருக்கு உரித்தானதுங்க? எங்களுக்குன்னா நிறைய பேர். உங்களுக்கு உரித்தானது சரிதானே? என்னிடம் ஒரு பொருள் இருந்தால் அது எனக்கு உரித்தானது. என்றைக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு தந்தாரோ அது உங்களுக்கு உரித்தானது மகரு. என்றைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது உங்கள் தகப்பன் ஆசையாக உங்களுக்கு ஒரு 12 பவுனில் ஒரு ஆரம் செஞ்சு போட்டாரா உங்களுக்கு உரித்தானது. உங்கள் தம்பி 2 பவுனு நகைக்கு செயினை போட்டானா உங்களுக்கு உரித்தான, எல்லாமே உங்களுக்கு உரித்தானது. உங்களுக்கு உரித்தான ஜக்காத்திற்கு பொறுப்பாக நீங்கள் தான் செல்வந்தரப்ப. யாரிடத்தில் 11 பவுன் நகை இருக்கிறதோ, 88 கிராம் அளவிற்கு தங்கம் இருக்கிறதோ, அல்லது அதற்கு நிகரான பொருளாதார சக்தி இருக்கிறதோ, அவருக்கு 2.5% என்ன செய்யணுங்க? ஜக்காத்து கொடுக்கணும். அவர் தான் கொடுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் தான் உங்களுடைய பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சரியா? கயிறு. சில கணவர் என்ன செய்கிறாரு, கணவரா ஏம்மா நல்ல நகையாக இருக்குது, ஏன் விற்கிறேங்கிற, அதுக்கு எவ்வளோ ஜக்காத்து சொல்லு, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. தப்பாண்டா? இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு மனைவிக்கு பொறுப்பாளி யாருங்க? கணவர் தான். மனமோந்து அவங்க செய்யும்போது அது தவறு கிடையாது. இல்லை இதுலேருந்து தான் விற்கணும் அப்படிலாம் மார்க்கம் சொல்ல, ஜக்காத்து கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த கணவர் அப்பவும் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அன்பளிப்பாக உங்களுக்கு ஒரு தொகையை தந்து அதை உங்கள் மூலியமாக தான் என்ன ஆகுது? அதற்கான நியத்தில் தான் போகுது. இன்னமல் ஆமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எதை கொண்டு நிறைவேறுதுங்க? எண்ணத்தை கொண்டு. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் ஏழைகளுக்கு போகணுமா 2.5%, ஏன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுப்போம், என்ன காசு வச்சுருக்கேன், எல்லாம் பறக்க செஞ்சுருக்கான், கொடுப்போம், அந்த நகை நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு கிடையாது. ஆனால் கணவன் தலையில் கட்டணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. நகை உங்களுக்கானது, நீங்கள் தான் என்ன செய்யணுங்க? ஜக்காத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி வாங்க. சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலில் 20 வருடத்திற்கு முன்பு தௌஹீத் ஜமாத்தினர் தொழுது வந்தனர், சரிதானே? தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில், தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துன்னா அப்படியே ஒரு 15 இயர்ஸ் பேக், 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தனி மர்க்கஸ் கிடையாது, நம்மள்கிட்ட கிடையாது. நம்ம அப்போ சுன்ன ஜமாத்து பள்ளியில் தான் நம்ம என்ன செஞ்சோம்? போய் தொழுதோம். அப்போ அவங்க நமக்கு கடுமையான எதிர்ப்பு தந்தாங்க. அது தரும்போது உங்கள்கிட்ட சொன்னோம், பா எங்கே போனால் எங்களுக்கு எதுக்குறாங்கன்ட்டு. அப்போ என்ன சொன்னீங்க? போயா பார்த்துக்குவோம், நம்ம அத்தா அப்பா கட்டினது பள்ளிவாசலில் யார் தடுக்கிறது, போ. சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலில் 20 வருஷத்துக்கு முன்பு தௌஹீத் ஜமாத்தினர் தொழுது வந்தனர். ஆனால் தற்போது இணை வைக்கும் பள்ளிவாசலில் தொழ அனுமதி இல்லை என்று அங்கு போக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், காரணம்? ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? அங்கே தொழுவ போனால் நீ ஏன்டா அங்கே தொழுவ போகிற, நீ அங்கே தொழுவ போகிற, எம்மதான் மர்க்கஸ் இருக்க இப்படிங்கிறீங்க. அதே தௌஹீத் ஜமாத் தான் இப்பயும் இருக்குது, இது என்ன 2 கொள்கையாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, உண்மைதான். ஒரு காலத்தில் இந்த தௌஹீது கொள்கையை சொல்வதற்கு இந்த மாதிரி மர்க்கஸ் கிடையாதுங்க, இந்த மாதிரி வீடுக்கு கூட கிடையாது. எங்களுக்கு எதுவுமே இல்லாத நிலையில் நிர்கதியாக தெரு வீதியில் நின்று நாங்கள் சொன்னோம். பல இடங்களில் துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், விரட்டி அடிக்கப்பட்டோம், அவதூறுகளுக்கு ஆளாக்கப்பட்டோம், பழி சுமல்கையில் சுமந்து கொண்டோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒவ்வொரு எத்தனையோ ஊர்களில் பல உலமாக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தௌஹீதை சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்படி தான் ஆரம்பம் எங்களுக்கு. ஸ்டேஜ் பள்ளிவாசல்லாம் கிடையாதுங்க. இந்த நிலையில் பள்ளிவாசலில் போய் நாம் தொழுகிறோம், வெளியில் அதான பள்ளிவாசல் போய் தொழுகிறோம். தொழுகும் பொழுது கடுமையான, இது நீண்ட ஒரு விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்,
எதுவுமே இல்லாத நிலையில் வெறும் எம்டி ஹேண்டு, வெறும் கையில் நின்றோம். ஒரு கொடி இல்லை, பில் புக்கு இல்லை, நண்பர் இல்லை, கூட்டாளி இல்லை, பைலா இல்லை, தனி பத்திரிக்கை இல்லை, ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எதுவுமே இல்லாமல் இருந்தது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? அல்லாவும் அல்லாஹுடைய நபியும் தான். தெருவில் நின்று வீதியில் நின்று சொன்னோம். பள்ளிவாசலில் தொழுக போகக்கூடிய நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளுக்கு ஆளானோம். பல்வேறு வகையான இன்னல்களுக்கு, துன்பங்களுக்கு ஆளானோம். அப்படி ஆளாகக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த 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 என்ன சொல்ற அந்த எதிர்ப்பிலேயே நாம் போய்கொண்டிருந்தோம். அப்படி போகக்கூடிய நேரத்தில் தான் ஒரே ஒரு சிந்தனை வந்தது நமக்கு. ஞாபகம் வச்சுங்க அர்ஷத் பாய், கவனிக்கிறீங்களா? அங்கே தான் போய் தொழுதோம். கடுமையான எதிர்ப்பிலும் அங்கே தொழுதுகிட்டு இருந்தோம். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு சிந்தனை நமக்கு வந்தது. நமக்குனா நம்மை போன்ற பலருக்கு என்ன சிந்தனை தெரியுங்களா? அல்லாஹுடைய பள்ளினா என்ன? அல்லாஹுடைய பள்ளினா என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும்போது, இன்னல் மசாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது. ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, அங்க அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழைக்க வேண்டாம். பள்ளிவாசனா அல்லாஹ் குறித்தானதாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, ஏன்னா அப்போ தான் நமக்கு தமிழ்லேயே டிரான்சாக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தானே, மொத்த குர்ஆனே எங்களுக்கு அப்போலாம் படிக்க முடியாதுங்க. ஜான் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கும், மொழிபெயர்ப்பாக தான். அதுக்கு முன்னாடி அந்த அப்துல் சமத் பாக்கவி, அது முஸ்லீம் லீக் அப்துல் ஹமீத் பாக்கவி, அவங்க மொழிபெயர் அப்துல் சமதுடைய தகப்பனார், அது ஒன்று இருக்கும். அதில் விலங்கு அதெல்லாம் அவ்வளோ ஒரு தமிழ் தெளிவாக இருக்காது. அவள் இந்த மாதிரி நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சகோதரருடைய ஆர்டிக்கல் வரும். அதில் ஒரு ஆயத்து, இன்னொரு ஆயத்தை நம்ம படிக்கிறோம். என்னது? அல்லாஹுடைய பள்ளியை நிர்வாகம் செய்பவர்கள் யார்? யார் செய்யணும்? நிர்வாகம் செய்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய கேட்டகரியில் ஒரு முக்கியமான விஷயம், அவர்கள் இறையச்சமுடையவர்களாக, தொழுகையாளிகளாக, ஜகாத்து கொடுப்பவர்களாக, அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர்களாக, இணை வைப்பு இல்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய. நிர்வாகம்னா என்னங்க? ரைட்டு பில்லு கட்டுறது, ஃபேனு சுவிட்சை போடுறது, ஏசி வீணாக போனால் சரி பண்ணுறது, பள்ளிவாசலுக்கு உள்ள கிளீனிங் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதில் உள்ள வரியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு உள்ள விஷயத்தை எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இது இந்த பேர் தான் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த கண்டிஷன் போட்டானா, அல்லாஹ்வுடைய பள்ளியில் முன்னாடி போய் நிற்கிற ஆளுக்கு என்னங்க கண்டிஷன்? விளங்குதா உங்களுக்கு? தெளிவாக இருக்கா நான் சொல்கிறது? அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த உத்தரவு என்று சொன்னால், நீ பர்ஃபெக்டான தௌஹீதாளா இருந்தால் தான் என்னுடைய பள்ளியை நீ நெருங்கணும்ட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னாடி போய் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அடுத்து என்ன ஓதுறோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் நோன்பு, என் வணக்கம், என் வாழ்வு, என் மரணம் எல்லாம் அல்லாஹ் குறித்தானது. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இறைவா, கிழக்கிற்கும் மேற்குக்கும் அளவிற்குள்ள என் பாவ சுமைகள் இருக்கிறது ரஹ்மானே, இறைவா என் பாவத்தை மன்னிப்ப, அல்லாஹ்ட்ட போய் தௌபா செய்யு. அடுத்து என்ன? இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமிகளை படைத்தேன் இறைவனை நோக்கி என் முகத்தை நான் திருப்பி விட்டேன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்! அல்லாஹ்ட்ட போய் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய தௌஹீத் ஸ்டேட்மெண்ட் இல்லையா இது? அடுத்து ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேரன்புடையவன், அந்த நாளினுடைய அதிபதி இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். எப்பேற்பட்ட தௌஹீதுடைய வார்த்தை! இதை சொல்ற ஒரு ஆள் சொல்லி முடிச்ச உடனே பள்ளியாசல் வெளியில் இப்படி இப்படி தாயத்தை போகிறான், உள்ள ஏற்றுறாங்க. சிறுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமா ஃபக்கத் அஷ்ரக். இப்போ கூட காபத்துல்லால ஒருத்தர் தாயத்து போட்டுட்டு போறாருங்க. மக்கால உள்ள இமாம், காபத்துல்லா தவாஃப் நடக்குதுங்க, குறுக்க வந்துட்டார் ஒரு இமாம், முத்தவா பெரிய ஷேக் வந்துட்டு சொல்றாரு, லேஷாதா, இது என்னது? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஅல்லக தமீமா ஃபக்கத் அஷ்ரக், அது ஹராம். ஹலத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயத்து தொங்க விட்டா அவன் இணை வைத்து விட்டான், அவன் முஷ்ரிக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கழட்டி தூக்கி விட்டேறிங்கிறாங்க. கழட்டவா கேட்குறாரு.
உடனே சின்ன கத்திரிக்கோள் வச்சு டக்குன்னு வெட்டி தூக்கி எடுத்து விடணும், குப்பையில் போட்டுட்டார். காபத்துல்லால தவாஃபில் நடக்குதுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபி தாயத்தை போடுறவன் சிறுக்கு வச்சுட்டேன்டாங்க. தொங்க விட்டுக்கிட்டாவே சிறுக்கு, தொங்க விடுறத தூண்டுறவன் யாருங்க? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஒரு ஆள் வெளியில் உள்ளே நின்றுக்கிட்டு இமாமு, அடுத்து அசர் தொழு வச்சுட்டு வெளியில் வந்து பக்கத்தில் தர்கா. எங்கள் சைட்லாம் பார்த்தா பள்ளியாசல் பள்ளி பக்கத்தில் தர்கா இருக்குங்க. கும்போணத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், கும்போணத்தையும் இருக்குது, நரக்காசமெல்லாம் இருக்குது பாருங்க. அசர் தொழுத உடனே டேக் லெஃப்ட்னு தானே வந்துடுவாங்க. அல் ஃபாத்தியா அல்லாஹும்மா சவாப கபரஹு ரௌலத்து மிரியாதில் ஜினான் வலா தஜால் கபரஹு ரௌலத்து மீரான் ஆமீன். என்னடா அது? இப்போ தானே அல்லாஹ் அக்பர்ண்ட, இப்போ தானே அல்லாஹ் பெரியவன்ட, இப்போ தானே பாங்கில் சொன்ன அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைண்ட. இப்போ தானே பாங்கில் கடைசியாக சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்ன. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இங்கே வந்து கபரை வணங்குறியப்பா, உன் பின்னாடி எப்படி நிற்கிறது? நாங்கள் கேள்வி வருதா? சில விஷயத்தை நான் உன்ட்ட வந்து சொல்கிறோம், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இப்படிதான் செய்தார்கள் சொல்கிறோம். நீ என்ன சொல்கிற? எடுத்த சீருக்கு அதெல்லாம் பேசாத. மதுஹப் இமாம் இதை சொன்னாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னார்கள் என்று சொல்லும்போது அதை பேசாத. மதுஹப் இமாம் இதை சொன்னாங்கன்னு சொன்னால் உன்னுடைய நபி யார், உன்னுடைய தூதர் எது, உன்னுடைய வேதம் எது? கேள்வி வருதா இல்லையா? ஹனஃபி மதுஹப் இமாம் நொமான் அவங்க வந்து உன்னுடைய நபியா? அவங்க எழுதின அவங்களுடைய பேரில் எழுதப்பட்ட கற்பனை புத்தகங்கள் உன்னுடைய வேதமா? இல்லையே. இன்னைக்கு ஏன் ஊருக்கு ஊர் ஜனாதா தொழுவையில் பிரச்சனை வந்து பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஃபேஸ்புக்கெல்லாம் பார்ப்பீங்களே. தொழு வைக்க விடாமல் தாய் தந்தருக்கு பிள்ளை தொழு வைக்க விடாமல் அஜர்த்து தடுப்பார். ஏன்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் தொழ வைக்கணும். அவங்க நின்று நாங்கள் தான் தொழு வைப்போம். அஜர்த்து வந்து அஜர்த்துக்கு என்ன தெரியும்? மூத்தா போன என் தாயை பற்றி. நான் போய் என் தாய்க்கு தக்பீர் கட்டும்போது தான் கண்ணு முன்னாடி ஓடும், என் தாய் யார், என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, என்னுடைய தாயுடைய இரக்க குணம் என்ன, என் தாயினுடைய பாசம் என்ன, என் தாயினுடைய இறையச்சம் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே தொழு வைக்க முடியும். அவருக்கு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. பசங்க 3 பேர் இருக்கான், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கான், இன்றைக்கி தொழு வச்சா 2000 ரூபா கிடச்சி போயிடும், கொஞ்சம் வேகமாக அல்லாஹ் அக்பர் போடுவோம் அப்படின்னு தான் ஓடும். அது டியூட்டி, இட்ஸ் ஏ டியூட்டி. ஆனால் நாம் பார்ப்பது டியூட்டி இல்லை, என்னுடைய ரைட்ஸ் என்று நான் சொல்கிறேன். ஒரு இமாம் தொழுவ வைப்பது டியூட்டி, ஒரு பிள்ளை தொழுவ வைப்பது ரைட்ஸ். இது இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த ரைட்ஸில் போய் இமாம்கள் யாரும் தலையிட்டாதீங்கன்னு சொல்லுது இஸ்லாம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் தான் தொழுவ பண்ணிக்கிறாங்களே. ஏன்? ஹனஃபி மதுஹப் சொல்லுது. இப்போ இப்படி எல்லாத்துக்கும் மாறு செய்கிற நிலையில் தான் நாம் என்ன செய்தோம்? மார்க்க சட்டத்தை தேடினோம். என்ன சட்டம்? அல்லாஹுடைய பள்ளி என்றால் என்ன? அல்லாஹுடைய பள்ளினா என்ன? அந்த அல்லாஹுடைய பள்ளியில் யார் தொழுகை செய்ய வேண்டும்? அப்படி தொழுகை நடத்தக்கூடிய இமாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? எந்த நிலையில் இமாம் இருந்தால் நாம் அவர் பின்னாடி நிற்கணும்னு கேள்வியை தேடும்போது தான் நமக்கு கிடைக்கிறது, இவர்களுக்கு பின்னால் நாம் தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்க. நமக்கு என்ன, அவங்களுக்கும் நமக்கும் வரப்பு வாக்கியா பஞ்சாயத்தாக இருக்குது. நான் கேட்குறேன், இந்த இங்கே மீன்கார பள்ளியாசே இருக்க, இங்கே உள்ள அஜத்தை நான் பார்த்ததே இல்லை. நம்மளாம் அவர் எந்த ஊருன்னு தெரியாது நமக்குலாம். ஏதோ நம்ம ஊருக்கு இமாமா வந்தாங்க, கண்ணியமாக மரியாதையாகத்தான் நம்மளும் இன்றைக்கும் பார்க்குறோம். இணை வைத்ததினால் அவர்களை நாம் புறக்கணிக்கிறோமே தவிர எந்த வாக்கிய வரப்பு சண்டையும் இல்லை. நாளைக்கே அவர் தௌஹீதை ஏற்றுக்கொண்டால், ஒருவேளை நம்மளை விட நல்ல குர்ஆனை கற்றவராக இருந்தால், முதல்ல அவர் இமாம் செய்வதற்கு அனுமதிப்பது யார் அனுமதிப்போங்க? இஸ்மத் பாட்சா அனுமதிப்பார். மணிக்காரத்தில் வா தொழுவை பின்னாடி நாங்கள் நிற்போம். நான் இல்லை, எங்களை மாதிரி பல இமாம்கள் வந்து பின்னாடி நிற்போம், தக்பீர் கட்டுவோம். என்ன பிரச்சனை? நீ அல்லாஹ் ஒருவன்ட்டு சொல்லிடு, எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல். இதான பெஸ். அதனால்தான் நாம் அப்போ போனோம், வழி இல்லாத நிலையிலும் அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த விடையும் இந்த சிந்தனையும் என்ன செய்யலை, உருவாகலை. உருவான பிறகுதான் விடை கிடைத்தது. உயிரே போனாலும் பரவாயில்ல, எந்த காசும் இல்லைங்க நம்மள்கிட்ட. தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்டையும் அந்த காசு இல்லைங்க. இறங்கணும், அல்லாஹ்வை நம்பி இறங்கணும். அல்லாஹ் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மர்க்கசுகளை நமக்கு தந்திருக்கிறான். ஆயிரக்கணக்கான அல்லாஹ் இந்த இடம் இருக்குதா, இந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? இந்த இடம் எப்படிப்பட்ட இடங்க? அல்லாஹ் என்று மட்டும்தான் இங்கே துவா செய்ய முடியும். உண்மைதானே? இந்த பள்ளி கட்டுனதிலிருந்து இந்த வரைக்கும் இந்த மணிக்கார்தர் மஸ்ஜிதில் ஒருத்தங்கள் துவா செய்தால், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஸாக், யா கஃபார், யா ரஹீம், யா ஜப்பார், அல்லாஹ்வை மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் மணிக்கார்தர் மறுக்க இந்த மூலையில் ஒரு ஆள் உட்காந்துட்டு யா முஹையதீன முஹையதீன தூக்குறான்னு தூக்கு இந்திரி வெளில. அல்லாஹ்வுடைய பள்ளியை கேட்டால் முஹைதீனா தூக்கு.
இங்கே உட்காந்துட்டு யாராச்சும் யா சாகூர் நூரியன்னு கத்த நாகூர் அந்திரி கிளம்பு, அனுமதிப்போமா? ஏன்? இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்யாத, அழைக்காத, அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும். இது அவனுடைய இடம். வ அன்னல் மசாஜித லில்லாஹ், இந்த பள்ளிவாசல் அல்லாஹ், பள்ளிவாசலுங்கிற மசாஜித், மஸ்ஜிதுன்னு சொன்னால் கூட காபான்றான் நம்மால், மசாஜித் பன்மையில் சொல்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனுடைய உரிமை, அவனுடைய இடம். இதில் தான் தௌஹீதை நிரூபிக்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம் தனி மர்க்கஸை நாம் உருவாக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த மர்க்கஸில் நம்ம மர்க்கஸிலே தொழு வைக்கிற இமாமா இருந்தாலும் நம்ம பார்ப்போங்க. நம்ம மர்க்கஸில் தொழு வச்சுட்டு இருக்காரோ இமாமு, திடீர்னு ஒரு சிற்கான வேலையை செஞ்சிட்டாரு, விட்டுருமா நம்ம ஊருக்கு கிளம்புன்றோம். நம்ம கேட்டகரி என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அவ்வளோதான். நீ பர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணிட்டு பாருங்க தெரியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத தௌஹீதுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சொல்வதனால்தான் அன்றைக்கு நாம் சொன்னோம், இன்றைக்கு அது பாவம் என்று, அது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு புறம்பானது என்பதனால் அந்த இமாம்களை நாம் பின்பற்றாமல் இருக்கிறோம். இது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேங்க. என்னுடைய மாணவரில் ஒரு மாணவர், நம்ம பள்ளிக்கு ஒரு பையன் தொழுவ வருவார். அந்த பையன் நம்ம பள்ளிக்கு தான் தொழுவ வருவான். நம்ம பள்ளியில் தான் முதல்ல தொழுவ வந்துக்கிட்டு இருந்தான், ஓத வரல. பிறகு மர்க்கஸுக்கு ஓதம் வர ஆரம்பித்தான், மக்தப் மதரசாவுக்கு. நம்ம கேட்டோம், என்னப்பா அது, முதல்ல தொழுவ மட்டும்தான் இங்கே ஓதலாம் வரமாட்டேன். நம்ம ஏரியாவில் உள்ளவர் அந்த பையன், தொழுவ தான் வருவேன், ஓத வரமாட்டேன், இப்போ வரியன்னு கேட்டப்ப, இல்லைங்க நான் அந்த சுன்னத் ஜமாத்து பள்ளியில் தான் நான் ஓதிக்கிட்டு இருந்தேன், மதரசா மட்டும் இங்கே இது தொழுவ மட்டும் இங்கே வருவேன். அவர் இப்போ நிறுத்திட்டார். என்னன்னு ஏன் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னடா ஓத மாட்டேன் இங்கே வர தொழுவ வர மாட்டேன்னு கேட்டார். இவன் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பேர் நிற்கும் சின்ன பையன், அஜத் நீங்கள் இணை வைக்கிறீங்க, உங்கள் பின்னாடி தொழுவக்கூடான்ட்டு வந்துட்டான். சொல்லுவாங்கல்ல, இப்போ என்னது, இப்போ இளம் கண்டு பயம் அறியாதுன்னு, ஜமாத்தே நின்றுருக்கு, அஜர்த்து சும்மா இருக்கணும்ல. அவரு அவன்கிட்ட போய், இன்னும் இங்கே ஓதுறதுக்கு மட்டும் வர, மதரசாக்க மாட்டோம், தொழுவைக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு. அவங்க ஒன்றுமே பதில் சொல்லுங்க. போங்க அஜர்த்து, நீங்கள் இணைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பின்னாடி தொழுவக்கூடாதான், ஹராமான்ட்டு போயிட்டான். மறுநாள் போயிருக்கான், அந்த மதரசாக்க போட்டுட்டார். இன்றைக்கி அவன் கிட்டத்தட்ட இப்போ 10வது 11 படிக்கிறாங்க அந்த பையன், மாஷா அல்லாஹ். அதாங்க மார்க்கம். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, சின்ன பிள்ளை தான் அடித்தான் ஒரே அடி. நீ சிறுக்கு வைக்கிற, 4 கோடியை வணங்குற, கபருக்கு போகிற, தாயத்து போகிற, மொழுது ஓதுற, மொஹிதீன் ஆண்ட மொழுது ஓதுற, நாவூர் ஆண்டவர் கந்திரி பண்ணுற, உன் பின்னாடி நாங்கள் நிற்க மாட்டோம், ஹலாஸ், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கே மனசாட்சிப்படி எது சிறந்ததாக தெரியுது அர்சத்துபாய்? இணை வைக்காத ஒருவருக்கு பின்னால் நிற்பது சரி என்று தெரிகிறதா, அல்லது இணை வைப்பவருக்கு பின்னால் நிற்பது அல்லாஹ்வை வணங்குவது சரின்னு தெரியுது? எது சரின்னு தெரியுது? மாஷா அல்லாஹ், ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்லை முடிஞ்சு, அடுத்த டோக்கன் தான். இல்லை ஏன் தொழுகை வீணா போகுமான்னு கேட்டால், அல்லாஹ் கூடாதுன்ற பிறகு வீணா போகுமா இருக்குமாலாம் கேள்வி வேலை இல்லை. அதான் மேட்ரு. அல்லாஹ் பின்னாடி நிற்காதீங்கன்ட்டானே பை, அல்லாஹ் நீங்கள் அதை இமாமா ஏற்றுக்காதீங்கன்ட்டானே. பள்ளிவாசலை சுற்றி தட்டவே கூடாதுன்ட்டான்ல, விளங்குதா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணவே கூடாதுன்ட்டான். இவர்களை தவிர மற்றவருக்கு அனுமதி இல்லைன்ட்டான். பள்ளிவாசலை சுற்றி தட்டுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுற செக்யூரிட்டி ட்ரெஸராக இருக்கிறதுக்கும் இமாமுக்கு அனுமதி இருக்குமா? இப்போ எல்லாம் அனுமதி இல்லைன்ற பிறகு நீங்கள் எப்படி போய் நிற்பீங்க பின்னாடி? சொல்லுங்க உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ சிறுக்கு வைக்கிறாங்க, அதனால் இமாம் பின்னாடி தொழுகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அந்த பள்ளியில் போய் தொழுகலாமா? இல்லை, இப்போ தௌஹீது பள்ளியில் போய் தொழுக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, தூரமாக இருக்குது. இப்போ எங்கள் பக்கத்தில் அந்த பள்ளி தான் இருக்குது. இப்போ அங்கே போய் தொழுவலாமா எங்கள் வீட்டு பசங்க அப்படிங்கிறனால? ஏன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இணை வைக்கிற பள்ளி ஜமாத்தை இமாமை பின்பற்றல, நாங்கள் தனியாக அந்த இடத்துல நாங்கள் தனியாக நின்று தொழுவதற்கு அனுமதி இருக்கான்னு கேட்கும்போது, தனியாக ஜமாத்தில் நிற்கல, அந்த அஜர்த்தியை நாங்கள் செய்யலை, ஃபாலோ பண்ணல, நாங்கள் போய் தனியாக லுகர் 1 மணிக்குன்னு சொன்னால் 1:30 மணிக்கு நாங்கள் போய் அங்கே தொழுவலாமான்னு சொன்னால், இணை வைக்கும் இடத்தில் தொழுவதையும் இஸ்லாம் அனுமதிக்கல. இணை வைக்கக்கூடிய இடத்தில் தொழுவதையும் என்ன செய்யலைங்க, இஸ்லாம் அனுமதிக்கலை. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? சின்ன லாஜிக் ஒன்று பேசுகிறேன்னே, அதுக்கு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹதீஸோடு தான் சொல்லிட்டு இருக்குங்க. யாருக்கெல்லாம் பதில் சொன்னேனோ அவங்க அத்தனை பேரும் என்கிட்ட ஹதீஸ் ஆதாரத்தை கேட்கலாம். எல்லாம் நான் அப்படி என்ன செய்வேன், எடுத்து கொடுக்க முடியும். எந்த ஹதீஸ் கேட்டாலும், இங்கே கேட்காத கேள்வி கேட்டாலும் ஹதீஸ் இன்ஷால்லா எடுத்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சின்ன லாஜிக்குங்க. ஒரு கண்ணியமான ஒருத்தரை நீங்கள் விருந்து உபசரிப்பு பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வச்சு உபசரிப்பு பண்ணுவீங்க? ஒருத்தனை உட்கார வச்சு பேசுனா எந்த இடத்துல வச்சு பேசுவீங்க? வீட்டில் ஒரு நல்ல அழகான இடத்துல உட்கார வச்சு பேசுவீங்க.
அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது. நீ அந்த இடத்துல போய் நின்றுட்டு தொழுறிய அந்த இடம். இதுக்கு முன்னாடி முதல் நாள் சாயங்காலம் அங்கே என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். போயிருப்பாங்களா? அன்தகஃபாருல் ஹதாயா பதுனு பில் மூபிகாத்தி அப்படிம்பாரு. ஒன்று இன்னொரு அஜர்த்து அவர் அதே இடத்துல இன்னொரு மெட்டில் ஓடி இருக்குங்க. என்ன மெட்டு? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். யா எனக்குலாம் ஓத தெரியாதுங்க, இதுக்குன்னு கற்றுக்கிட்டது தான். யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லா அலைக்கும். பள்ளியாசல ஓதுறதுங்க, இப்படியே ஓதுறாங்க. என்ன பாட்டுங்க இது? அந்த காலத்தில் குர்பானியில் உள்ளது. நான்லாம் பிறக்கத்து முடி லேலா உலேலா. அல்லாஹ் அப்படியே பூரிச்சு போய் அல்லாஹ் என் பள்ளியாசலில் உட்காந்து லேலா உலேலா பாட்டு குர்பானிலேருந்து என்ன அழகாக பாடுறாரு இந்த மூமின்னு, இவருக்கு சொர்க்கத்தை கொடு. இன்னொரு அஜர்த்து மௌலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னாபா அப்படியே ஆடிக்கிட்டேன். அலா ஹபிபி கஹை ரில்ஹல்கி குல்லிஹிமி. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம். அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் ரஜினிகாந்த் பாட்டில் என்ன அழகாக பாடுறாரு. வருங்கால முதல்வர் அப்படியே சொர்க்கத்தை கொடுத்துரு அவங்களுக்கு மலக்க மாட்ட சொல்லி எழுது. கேவலம் இல்லை, அசிங்கம் இல்லை. ஒரு சினிமா கூத்தாடிகள் காசுக்காக அரைக்குறையாக விபச்சாரத்தை மனித சமூகத்தில் திணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நான் சொல்லலைங்க, சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு தமிழகம் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூத்தாடிகள் தான். அந்த பாட்டை எடுத்து பள்ளியாசல்ல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்க. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ போய் அல்லாஹு அக்பர் எப்படி நிற்ப? மனசு வெறுக்க வேணாமா அந்த இடத்த? அதை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு போராட்ட குணம் வேணாமா? இது மாதிரி பல விஷயங்கள் அங்கே உள்ள இருப்பதினால்தான் இஸ்லாம் 4 விஷயங்கள் உள்ள இடத்தில் பள்ளிவாசல் 4 பாவம் நடக்கக்கூடிய பள்ளிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது? தொழுக வேண்டாம் என்று சொல்லுகிறது. அதில் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயம் என்பதனால் அந்த இடத்திலும் தொழுகக்கூடாது. குடந்தை மாநகரில் ஆயிஷா அபாயாவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு தள்ளுபடியோடு புது டிசைன்களில் குவிந்து கிடக்கும் புர்கா மற்றும் பெண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளையும் பார்த்ததும் பிடித்ததை வாங்க இப்பவே வாங்க. நம்ம ஆயிஷா அபாயாவிற்கு குறைந்த விலை, நிறைந்த தரம். ஆயிஷா அபாயா, நாகேஸ்வரன் வீதி, சத்யா மொபைல் அருகில், கும்பகோணம்.